ரைட், இத பாடமாக்கி வச்சுக்கொண்டா தான் திவி ஈஸியா நீங்க குயிக்கா செய்து முடிக்கலாம். சரி மிஸ். இத கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அந்த செட்டுக்கு என்னென்ன வருமண்ட. ஓகே மிஸ். ரைட், ஓகேடா. அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது அடுத்தது கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர். சரியா? 1100010 ரைட். சோ இது எப்படி பிரிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா 010 ரைட், 00011. இது ஒருக்கா பாருங்க. அந்த சாடை வச்சுக்கொண்டு நீங்களே பாருங்க. ரைட், நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். இந்த கூட்டு பிரிச்சு வச்சிருக்கீங்க தானே, 3 3 பிரிக்க வேணும்னா ஞாபகத்துல இருக்கணும். இதுல 3 வருது, இதுல 3 வருது இல்ல, இதுல 2 தான் வருது. சரியா? 2 இலக்கம் தான் வருது. அப்ப நீங்க அந்த சாடை வச்சுக்கொண்டு கண்டுபிடிங்க பாப்போம். இது என்ன பெருமானத்துக்குரியது, இது என்ன பெருமானத்துக்குரியது, இது என்ன பெருமானத்துக்குரியது. சரியா? அடி 2 அடி 8க்கு மாத்திரம். அதுல 2வது கணக்கு. நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். அந்த சாடை வச்சுக்கொண்டு கண்டுபிடிங்க. மிஸ் 1 சொல்றேன். விளங்கலம்மா? 1 சொல்றதுக்கு அந்த சாட்ல இது இல்லையா மிஸ்? 1 1 1 1 0 ரைட். 1 1 0 1 1 தனி 1 1 என்றைக்குல என்ன பெருமதி வரும் அதானே பார்க்க போறோம். எங்களுக்கு முன்னுக்கு 0 வந்தாலும் தனி 1 1 வந்தாலும் பெருமதி 3 தானடா. சரியா? பாத்தீங்கடா 0 வந்திருக்கும், முன்னுக்கு 0 வந்திருக்கும். அந்த சாடல பாருங்க 0 1 1க்கு தான் 3 இருக்கும். ஆனா 1 1 வந்தாலும் உங்களுக்கு என்ன பெருமானம், முன்னுக்கு 0 இருந்தா அதுக்கு பெருமானம் இருக்குமா? இல்ல தானே? அப்ப எங்களுக்கு 1 1 இருந்தாலும் எங்களுக்கு 3 தான், 0 1 1 இருந்தாலும் 3 தான். சரியா? சரி. ஓகே, அப்ப எங்களுக்கு என்னென்ன வரும்? 302 அடி 8 அப்படி வந்துச்சா? இப்படியா வந்துச்சு உங்களுக்கு? நீங்க செய்தது சரியா? அடுத்து இந்த 2 சரி மிஸ். ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்தது போமா? விளங்கிட்டா உங்களுக்கு அடி 8க்கு வந்தது? மிஸ் விளங்கிட்டேன். இனி அடி 10. அடுத்தது எண்ம எண்களை இரும எண்களாக மாற்ற போறோம். எண்ம எண்களை இரும எண்களாக மாற்ற போறோம். ரைட். இதுல அடுத்ததாக 3 மாற்றம் செய்தோம்னா இருமனுக்கு 1 1 மாற்றம் செய்ய போன்றோம். ரைட். இதிலே பார்த்தோம்னா எங்களுக்கு பார்த்திருக்கின்றோம் எண்ம எண்ணை இருமண்ணாக மாற்றுகின்ற போது ஒரு எண்மகன் 3 பிட்களை உடைய இருமண்ணாக மாற்றமடையும். 3 பிட்களை உடைய இருமண்ணாக மாற்றமடைய போது ஆகவே முதலாவது 1 என்று பார்த்தோம்னா அது இருமண்ணுக்கு மாற்றுகின்ற போது 1 தான் பெறப்போது விட 3 பிட்களாக நாங்கள் அதனை மாற்றம் செய்ய வேண்டும். ஆகவே 0 0. இது எப்படி வருமடா சொல்லுங்க பாப்போம்.
ஒன்று இப்போ அடி 8ல இருக்கிறத நாங்க இரும எண்ணாக மாற்றிக்குள்ள 3 பெருமானங்களை கொண்டுதான் வரணும். அப்ப இது ஒன்றண்டு இருக்கிறது எப்படி எங்களுக்கு மாறப்போகுது? எப்படி எங்களுக்கு மாற? 0 வெரி குட். 0 ஒன்று 0 வரப்போகுது 1 விடை. 0 அடுத்ததாக 0 1. மூன்று. அடுத்தது 3. மூன்றை 3 மாற்றிக்குள்ள எப்படி வரும்? 1 1 0. 0 ரைட். 0. இங்க 1 இங்க 1 இங்க 0. ரைட். மாற்றம் செய்தோம்னா இருமண்ணுக்கு 1 1 வரும். அப்ப முன்னுக்கு நாங்க ஒரு 0 போட வேண்டும். அப்ப 0. அடுத்தது 5க்கு எப்படி வரும்? 5க்கு எப்படி வரும்? சாட்ல பாருங்க. 1 0 1 விடை வரும். 1 0 1 0 1. ரைட். 5 5 நாங்கள் மாற்றம் செய்கின்ற போது 1 0 1 பெறப்போகின்றது. 1 0 1. எனவே 5 3 1 அடி 8 அடி 8க்கு மாத்திக்கல எங்களுக்கு எப்படி வரும்? அடி 8ல இருக்கிறத அடி 2க்கு அடி 8ல இருக்கிறத அடி 2க்கு மாத்திக்கல 1 0 1 0 1 1 0 0 1 அடி 2 அடி 2. இது இருக்கா கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி எழுதுங்கடா. அந்த மாத்தி மாத்தி எழுதுனீங்க சொன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கல மண்டையில எழுதுறது கொஞ்சம் லேசா இருக்கும். இது இருக்க மாத்தி மாத்தி எழுதுங்க. விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட். அப்ப எங்களுக்கு முதல் தெரிய வேண்டியது என்னது? இதெல்லாம் செய்யறது ஈஸியானது. முதல் அந்த சாடு தெரிஞ்சிருக்கணும். என்ன சாடு ஞாபகம் இருந்தா கண்ணை மூடிக்கொண்டு எழுதலாம். இல்லாட்டி நீங்க பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் 1 போட்டு 8 2 பிரிச்சு 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 பார்த்துதான் இந்த நம்பர்ஸ் போட வேணும். ஆனா சாடு ஞாபகம் இருந்தா தூக்கி போட்டு விட்டுட்டு போகலாம். என்ன ரைட். ஓகே. ரைட். ஓகே. அப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்தது தான் செய்ய போறீங்க. 6 2 4 அடி 8. 6 2 4 அடி 8. ரைட். நீங்களே செய்யுங்க பாப்போம். ஸ்டெப்பா செய்து கொள்ளுங்க. அத மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே செய்து கொள்ளுங்களா. நான் அனுப்பி இருக்கிற எக்ஸசைஸ்களை பாருங்க தீபி. எக்ஸ்ட்ராவா நான் எதை மிஸ் பண்ணிருந்தா சொல்லுங்க. நான் அதுக்குரியது எடுத்து தரேன்னா. செஞ்சிட்டேன். ரைட். ஓகே. என்ன விட வந்துச்சு? 1 1 0 0 1 0 1 0 0
அடி 2. ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 2 0 0 2 இது சரியா? 0 0. ஓ மிஸ் சரி. ஓகே ரைட் ரைட் ஓகே. அப்ப அடுத்ததுக்கு போவோம். இது இரும எண்களை 16 எண்களாக, அதாவது அடி 16க்கு மாற்றத்துக்கானது. இரும எண்களை 16 எண்களாக மாற்றத்துக்கானது. என்ன சொன்னா அடி 15 வரைக்கும் வரும். எங்களுக்கு 16 சொல்லிக்கல எக்ஸ்ட்ரா டெசிமல் எங்களுக்கு 16 வரைக்கும் வரும். சரியா? அப்ப நாங்க இரும எண்களை 16 எண்களுக்கு மாற்றுறதுக்கும் 10க்கு மாற்றத்துக்குமானதுதான் எங்களுக்கு இதுல தந்திருக்கு. சரியா? இந்த சாடை ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. இந்த சாடை போட்டுக்கொள்ளுங்க. இந்த சாடை போட்டுக்கொள்ளுங்க. இது ஹெக்ஸாடெசிமல். இந்த பேர் தெரியுதா? இது கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கலாம். இங்க இருக்கு ஹெக்ஸாடெசிமல். ஓ மிஸ் டெசிமல் இது பைனரி. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே மிஸ் எழுதிட்டேன். ரைட் ஓகே. அடுத்தது கேள்வி பார்க்க போறோம். அடுத்தது கேள்வி பார்ப்போம். இரும எண்களை 16 எண்களாக மாற்றுதல். இரும எண்களை 16 எண்களாக மாற்றுதல். இதுலயும் நாங்க 3 தான் பிரிக்க வேணும். அப்ப அதுக்குரிய பெருமானத்தை போட வேணும். இதுல வந்து நாங்க 4 பிரிக்க வேணும். 4 பிரிக்க வேணும். எதுக்கு? இரும எண்களை 16 எண்களாக மாற்றுதல். 16. எஸ், இதுல வந்து நாங்க 4 பிரிக்க வேணும். பிரிச்சோம்னு சொன்னா என்ன விட வரும் எங்களுக்கு? இதுக்கு 1 1 0 1க்கு அந்த சாடுல பாருங்கடா என்ன இருக்குன்னு. 11. என்ன போட்டிருக்கு? என்ன நம்பர்? 1 0 1 1க்கு 1 1. அதுக்கு என்ன பெருமானம் வருது ஹெக்ஸாக்கு? பி 11. அப்ப எங்களுக்கு 11 ஈக்குவல் பி. அப்ப அடுத்தது 1 1 1 1 இருக்காது. அங்கால 0 0 2 இருக்கும் பாருங்க. அது 3 இருக்கு பெருமானம். அது 3 இருக்கு பெருமானம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப 0 0 1 1 தான் 3 பெருமானம். அப்ப எங்களுக்கு 1 1 2 வந்தாலும்
மூன்று முன்னுக்கு சைவர் இருக்கிறது எங்களுக்கு பெருமானமா எடுக்க முடியாது. அப்ப எங்களுக்கு அது தேவையில்லை. அப்ப அது இல்லையும் கூட இதுல என்ன அப்போ அது 11 தான் இருக்குன்னா அது எங்களுக்கு என்ன பெருமானத்தை கொடுக்குமாடா 3. அப்ப எங்களுக்கு அடி 16க்கு 3B16 வரும். சரியா? சரி மிஸ். விளங்குதா? நாங்க 8க்கு மாத்தேக்கல அடி 2ல உள்ளது 8க்கு மாத்தேக்கல 3 3 பிரிப்போம். ஆனா நாங்க அடி 2 16க்கு மாத்தேக்கல 4 4 பிரிப்போம். 4 4. ரைட், அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா. சரி மிஸ். ரைட், ஓகே. அடுத்தது 2வது கேள்வி நீங்க தான் செய்ய போறீங்க. ஒன்று சைவர் ஒன்று நம்பர்ஸ மாத்திட்டீங்கன்னா பிழைச்சிடுமாடா. 1 0 1 1 0 1 1 1 1 அடி 2 16க்கு மாத்த போறோம். சரி, அப்ப நீங்க முதல்ல இந்த மாதிரி செய்யுங்கடா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சரி மிஸ், செஞ்சுட்டேன். ரைட், ஓகேடா. அப்ப என்ன விட வந்துச்சு மிஸ். ஒன்று தனியா இருந்தா அதுக்கு 3 மிஸ் வரும். 1 தனியா இருந்தா முன்னுக்கு எத்தனை சைபர் வரணும்? எத்தனை சைபர் வரும்? அப்ப எத்தனாவது பெருமானத்துல இருக்கும்? பாருங்க, இருக்கா? ஓ மிஸ் இருக்கு. முன்னுக்கு எத்தனை சைபர் வரணும்? 3 சைபர் வர்ற மாதிரி இருக்கும். 3 சைபர். அப்ப எங்களுக்கு என்ன பெருமானம்? 1. அப்ப இது சரியா உங்களுக்கு? 1 6 F அடி 16. 1 6 F அடி 16. அடி 16. ரைட், அடுத்ததடா, அடுத்த கேள்வி போவோம். 16 எண்களை இரும எண்களாக மாற்றுதல். கன்வெர்ட் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி நம்பர். சரியா? ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி நம்பர் எப்படி இருக்கும்? டி என்றா உங்களுக்கு என்ன வரும்? டி என்றா என்ன வரும்? உங்களோட சார்ட்ல பாத்தீங்கன்னா அது 13ல இருக்கும். 13ல இருக்கும். டி என்றது உங்களுக்கு 16ல, டி என்றது இரும எண்ணில என்னதான் இருக்கும்? 13 இருக்கும். பாருங்க. ஓ மிஸ். ரைட், அப்ப 13க்கு இரும எண்ணின் பெறுமதி எப்படி இருக்கு? 1 1 0 1. ரைட், அடுத்தது பிக்கு என்னடா பெறுமதி? 1 0 1 1. அது 11. ரைட், 2 0 0 1 0. இது எப்படி பாக்குறேன்னு தெரியுதானே? ஓ மிஸ். ரைட், மாறிக்கிரி பாத்துட கூடாது. சரி, அப்ப எங்களுக்கு என்ன பெருமானம்?
சைவர் சைவர் ஒன்று சை- சைவர் ஒன்று சைவர் ஒன்று ஒன்று அடி சைவர் ரெண்டு சைவர். அடி ரெண்டு சரியா ரைட் இதழை கலங்க சரி மிஸ். எழுதி முடிச்சா சொல்லுங்கடா அடுத்ததை நோட் பண்ணி நீங்க செய்து கொள்ளுங்க அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம் ஓகே மிஸ், செஞ்சுட்டேன். இது செய்துட்டீங்க ரைட் அடுத்த கேள்விய நோட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த கேள்விய நோட் பண்ணிக்கொள்ளுங்க E09 அடி 16 E09 அடி 16 சரி மிஸ். ரைட் அடுத்த கிளாஸ்ல நாங்க இதை கண்டினியூ பண்ணுவோம்டா ஓகேயா நீ படிச்சது ஓகே மிஸ். டவுட்ஸ் இருந்தா தேங்க்யூ மிஸ். கேளுங்க மற்ற நான் அனுப்பின எக்ஸசைஸ்ல ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தா கேளுங்கவா சரி மிஸ். ஓகேடா தேங்க்யூ மிஸ். ஓகேம்மா பாய் காட் பிளஸ் யூ